சிம்பிளாக கேரட்டை வச்சு பர்ஃபெக்டான மைசூர் பாக் பண்ண போகிறோம். ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி ஷேப்போட டேஸ்ட்டோட பண்ண போகிறோம். ஆனால் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். மைசூர் பாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இதில் நம்ம கலரெல்லாம் ஆட் பண்ணாதனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இடையில மட்டும் ப்ரௌனாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற அதே அளவுகளோட பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். உள்ளே உங்களுக்கு தெரியும் நல்லா பபிள்ஸ் இருக்குது, அதாவது ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு தேவைப்படும். நான் உடச்சி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்ல ஹோல்ஸ் இருக்கும், நல்ல கலர் இருக்கும். ஆனால் நான் எந்த கலருமே போடலை. நீங்கள் வந்து கேரட்டோட டேஸ்ட் இதில் வரவே வராது. ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சுக்கணும். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு சலிக்கிறதுனால நமக்கு என்னாகும் அப்படின்னா மைசூர் பாக்கில் பச்சை வாசனை வராது. அதுக்காக தான் நம்ம முதல்ல சளிச்சு எடுத்துக்கிறது. கட்டி இருந்தால் உடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். 1/2 கப் மாவு இருந்தால் போதும். இப்போது கேரட் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 1 கப். 2 சின்ன கேரட் எடுத்து தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப குறைவாக தான் ஊற்றி அரைக்கணும். இதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ மீடியமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இது வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால பச்சை வாசனை போயிடும், நல்ல ஒரு மணம் வரும். மைசூர் பாக்கு இது ரொம்ப முக்கியம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது. ரோஸ்ட் பண்ணி முடித்ததோட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது வந்து குக் பண்ணக்கூடாது. கட்டி எல்லாம் இருந்தால் நீங்கள் உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா பேனை திரும்ப வச்சுட்டு கேரட் பேஸ்ட், அரைச்சி வச்ச கேரட்டோட விழுது அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா 1 கப் சுகர் போடலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் தண்ணி ஊற்றலாம், அதாவது கிட்டத்தட்ட 80 ml. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியமில் வைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கேரட் பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கனால கீழே அடி பிடிக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ எடுத்து பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும். இந்த ஸ்டேஜ் வந்தாவே மைசூர் பாக் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு கம்பி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணணும். இந்த நுரைச்சி வர்றது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் கம்பி பதத்துக்கு. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். அந்த கேரட், அந்த சுகர் சிரப், அந்த கடலை மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் அடி பிடிக்காது, ஏன்னா ஆயில் இருக்குது நமக்கு, அதனால். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட 3/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் நெய் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் எல்லாமே வந்து அந்த மாவை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும்.
அந்த ஸ்டேஜில் திரும்ப கொஞ்சம் நெய் ஊற்றலாம். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 தடவை நெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் உங்களுக்கு. முதல்ல கம்பி பதம் வரணும், ரெண்டாவது நீங்கள் மாவை ரோஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா கடைசி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்காக வரும், பேனில் ஒட்டாமல். அவ்வளோதான். இப்போது நான் நெய் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது நெய்யில் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றும் போது தான் மைசூர் பாக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே வந்து கடைகளில் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் நெய் ஊற்றுவாங்க, நெய் சுகர் எல்லாம். ஆனால் நான் வந்து ஊற்றிருக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான அளவு. உங்களுக்கு ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது, அதே மாதிரி ஓவராக நெய்யும் இருக்காது. ஸோ பாருங்கள், நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நல்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி வந்தால் தான் மைசூர் பாக்லேயும் அந்த ஹோல்ஸ் வரும். கடைசி ஸ்டேஜ் நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வருது. எந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ, கடைசியாக வர வர நீங்கள் லோவில் வச்சுக்கலாம், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இதே ஒரு பிளேட்டில் எடுத்து இதை விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த உதிரி உதிரியாக அந்த நூல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த ட்ரேயில் போட்டுறோம். நீங்கள் நெய் தடவின பிளேட்டில் கூட போட்டுடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இது வந்து உடனடியாக இது செட் ஆகிடும். நீங்கள் நெய் தடவின ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, ஏன்னா பபிள்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும், ஹோல்ஸ் வராது. ஜென்டலாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இதை வந்து கட் பண்ணிடணும், ஏன்னா கடைசியாக கட் பண்ணும்போது அது உடைய பார்க்கும். ஸோ 5 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் செட் ஆனோன்னா கட் பண்ணிட்டோன்னா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேயே செட் ஆகிடும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ் டு 1 மணி நேரம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரட் போட்டிருக்கோங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை. ஸோ 30 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் இப்போவே எடுக்க போகிறேன். டீமோல்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி கூட. இப்படியும் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் அப்படியே டைரெக்டாகவும் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நார்மலாக கேரட் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கேரட் போட்டிருக்கோன்னு பயப்படாதீங்க, டேஸ்ட் வந்து மாறாது. இப்போ எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இடையில தெரியும், நல்லா ப்ரௌனாக இருக்கும், கோல்டன் ப்ரௌனாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கையில் எடுக்கும்போது அந்த ஆயிலோ நெய்யோ எதுவுமே கையில் ஒட்டாது. கடையில்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது திகட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கப் சுகர் போடுவாங்க, இல்லை 3 கப் சுகர் போடுவாங்க, நெய் வந்து 2 கப் போடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு திகட்டும், சாப்பிட முடியாது. இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி படாமல் வச்சுருக்கணும். தண்ணியே படக்கூடாது எந்த ஸ்வீட்டுக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து ஸ்வீட் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட்டுமே 1 வாரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்லாம் நான் வந்து கலக்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், அதனோட அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்கும்.
இது வந்து உள்ளே உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே வந்து 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.